இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பாக்குறது இல்ல. எருமை எப்படி தூங்குது பாரு. எல்லாம் என் நேரம். என் மாமா எந்திரி, மணி 9 ஆச்சு. வீட்ல இருந்தாதான் என்ன வேலை சொல்லியே டார்ச்சர் பண்ணுவாங்க. லீவுக்கு இங்க வந்தா இங்க உனக்கும் சேர்த்து நானே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இதுக்குதான் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தியா? என் மாமா எந்திரா. என்னமோ பண்ணு, எனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. மேகி செஞ்சிருக்கேன், குடிச்சிட்டு நல்லா குட்டிக்கும். டே கதிரு, எந்திரா. என்ன நேரமா வர சொல்லிட்டு நீ என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஃபோன் ஏன்டா சுவிட்ச் ஆஃப்லயே வச்சிருக்க? அதுவா, நைட்டு சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டிருந்தேன். ஆன் பண்ணணும். என்னதான்டா உன் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஏன்டா? நேற்று ஆடிஷன் போனேன், என்னாச்சு? அட ஏன்டா நீ வேற. வழக்கம் போலதான். வி கால் யூ பேக். வெறும் 30 செகண்ட்ல எதையாவது பண்ணுனா என்னடா பண்றது? இந்த ஆடிஷன்லாம் சும்மா பேருக்கு தாண்டா வைக்கிறானுங்க. பேசாம மஞ்ச போய் தூக்கிட்டு சென்னைக்கே ட்ரெயின் ஏறிடலான் இருக்கேன். ஏதாவது பண்ணு. எனக்கும் இந்த விசா கிடச்சா ஊரை விட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன், அதுவும் டிலே ஆகுது. இருக்கிற கடனை நினச்சா நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது மச்சி. இப்படியே ஒரே இடத்துலயே ஓடிட்டுருக்கோம். ஆமா, மின்னிலா ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்ன, எங்கடா? டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா. உக்கார் மச்சி, அப்படியே டான்ஸ் கிளாஸ்ல மென்ன பார்த்துட்டு போயிடலாம்டா. பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஓகே போலாம் போ. மாஸ்டர். சைலன்ஸ். மாஸ்டர் மென்னிலா. பாப்பா இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் வரலையேப்பா. நான் லீவுன்னு தானே நினைச்சேன். ஏன், என்னாச்சு? இப்போ என்னடா பண்ணுறது? நீ பதட்டப்படாத. நான் மாஸ்டர் பைக் எடுத்துட்டு இந்த பக்கமா போய் பார்க்கறேன். நீ இப்படி இந்த சைடு போய் பாரு, எங்கேயும் போயிருக்க மாட்டான். பயப்படாத, சரியா? இன்னைக்கு கிளாஸ்க்கு மென்னில பாப்பா வரல. யாராவது பாத்தீங்களா? எனக்கு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் குர்றி. ப்ளீஸ் பா. இங்க வந்து விளையாடுறி. கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன். இப்ப வரியா இல்லையா? இப்ப நீ தருவியா மாட்டியா? இங்க வா. போ, நான் வீட்டுக்கு போறேன். எப்போ? சும்மா. ஹாய். ஹலோ, மை நேம் இஸ் டெடி. உங்க பேர் என்ன? பிரான்ஸ். பேச மாட்டீங்களா? நானே மூட் அவுட்ல இருக்கேன்.
நான் கூட தான் மூட் அவுட்ல இருக்கேன். இந்த டெடி கிட்ட பேச யாருமே இல்லைன்னு தான் உங்ககிட்ட பேச வந்தேன். ஆனா நீங்களும் பேச மாட்றீங்க. ம். வெண்ணிலா. ம்? புரியல. என் பேரை நீ கேட்டல்ல. ஓ, நைஸ் நேம். யார் வச்சாங்க? எங்க டாடி. அதை ஏன் சோகமா சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல, ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்புறம் என்ன? எனி ப்ராப்ளம்? அட போட்டுடி, எங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்ல. ஆ, ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸு? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ, இதுதான் உங்க ஃபீலிங்ஸா? நல்ல ஃபீலிங்ஸ் தானே? ஐயோ, என்ன கொஞ்ச நேரம் பேச விடுறியா? அதுவும் சரிதான். பேசினா தானே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். பேசு பேசு. கரெக்ட், அதுதான் ப்ராப்ளமே. ஆ? புரியல. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ம், கேளு. ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸுன்னா நம்ம கூட நிறைய நேரம் விளையாடுவாங்க, நம்ம ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருக்கணும்னு தோணும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம பேரண்ட்ஸ். அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க நம்மளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். ஆமா இல்ல, கரெக்டு தானே? ம், கரெக்டு தான். ஹலோ. வெண்ணிலா, இன்னைக்கு எனக்கு யாருமே விஷ் பண்ணல தெரியுமா? அச்சச்சோ, உங்க வீட்டில் யாருக்குமே ஞாபகம் இல்லையா? மறந்துட்டாங்க போல. எனக்கு என் மாமானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்போ உங்க மாமாக்கு? அவருக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். ம், அவருக்கு நான் தான் எல்லாமே. ஆனா என்னமோ தெரியல, சரியாவே பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல, ஒழுங்கா தூங்குறதில்ல. அப்படியே எங்க அப்பா மாதிரியே. அப்போ உங்க அப்பாவே உனக்கு பிடிக்குமா? அப்பா அம்மாவை யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா அவங்க வேலை வேலைன்னு ஓடுறாங்களே தவிர அவங்க சில்ட்ரன்ஸ் கூட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, டெய்லி ஸ்கூலில் நடக்கிறதுல வீட்டில் வந்து சொல்லணும்னு. ஆனால் அவங்க ஒழுங்காக நல்லா படிக்கணும்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. பிடிச்சதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதுமா? நீ ஏன் சொல்லிட்டுடி? இப்போ கூட என் மாமா தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ என்ன? உன்னோட மாமா உனக்கு விஷ் பண்ணும், அவ்வளோதானே? நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன், நீ கண்ணை மூடுறியா? உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா? இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னை நம்புவியா மாட்டியா? சரி சரி, நம்புறேன். ஹாய், நல்லா கண்ணை மூடு. ரெடி? 3, 2, 1, சர்ப்ரைஸ்! ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி மாமா. பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் மாமா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Minnila. அங்க பாரு யார்? மென்னு அண்ணா, ஹாப்பி பர்த்டே தங்கம். மாஸ்டர் கொடு. எல்லாருக்கும் எடுத்து கொடு. தேங்க்ஸ்ரா மச்சான். நீ மட்டும் சொல்லலாம் இது எதுவுமே நடந்திருக்காது.
நீ தேங்க்ஸ் உங்க அக்காக்கு தான்டா சொல்லணும். ம்? நீ குளிக்க போனப்போ அவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னதே. ஹலோ. ஹலோ கதிரு, இல்ல நான் மணி பேசுறேன். நீயாப்பா? இன்னைக்கு மெனிலாக்கு பர்த்டே. ஓ அப்படியா? ஆமா. கதிரி என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான்ப்பா கால் பண்ணேன். ஓகே நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு மென்னிலா பாப்பாக்கு பர்த்டே, எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணலாம், சரியா? எனக்கு என் மாமானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்போ உங்க மாமாக்கு? அவருக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நான் தான் எல்லாமே. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் இப்படி பண்ணேன். நல்ல வேளை நம்ம மாஸ்டர் கிட்ட இந்த பிளானை சொன்னதும் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். தேங்க்யூ. மச்சான் அங்க பாருடா எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்கன்னு. அவங்க உலகமே வேறடா. நம்ம கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை காட்டுவாங்க. நம்ம தான் வீட்டை கட்டணும், கடனை கட்டணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த கேப்ல சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட மறந்துடுறோம். பேரின்பங்களை விட சிற்றின்பங்களுக்கு தான் ரொம்ப போதை அதிகம் போல இல்ல? ஆமா மச்சி. ஏய், டேய் யாரா அவன் நம்ம ஹெல்மெட்டை போட்டுட்டு இருக்கான்? குழந்தைங்களை வச்சு நீ சொன்ன கருத்தெல்லாம் கரெக்டு தான். எனக்கு எங்கடா கேக்கு? யாரு பாஸ் நீங்க? என்ன தெரியல. ஏய், மேகி அண்ணே. வாங்கண்ணே, உங்களுக்கு இல்லாததா? குழந்தைகள், இவர்களுக்கு வழிகாட்டியாக மட்டும் இருங்கள். உங்கள் வழியில் மட்டுமே பயணிக்க இவர்களுக்கு பயிற்சி அளிக்காதீர்கள். அவர்களாலும் பாதைகள் உருவாக்க இயலும். அவர்களை பாரமாக கருதவும் வேண்டாம், அவர்கள் மீது பாரம் சுமத்தவும் வேண்டாம். மொத்தத்தில் குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கட்டும். இயல்பில்தான் இருக்கிறது அழகான வாழ்க்கை. அனைத்து பெற்றோர்களுக்கும் இக்குறும்படம் சமர்ப்பணம். நன்றி.